உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கைவிடாத தேவன். ஆதியாகமம் 28 15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள் அநேக காரியங்களில் நான் உன்னை அல்லது உன் குடும்பத்தை, பிள்ளைகளை, பெற்றோரை குறித்து அநேக நன்மையான காரியங்களை செய்வேன் என்று கூறி அவர்களையே நாம் நம்பி உதவி வருமென்று காத்திருந்தும் உதவி செய்யாமல் கைவிட்டு விட்டார்களே, இனி நான் என்ன செய்வேன், யாரிடம் போவேன் என அங்கலாய்க்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் மனமாற மனுஷனும் அல்ல, சொன்னதை செய்யாதிருக்க மனுபுத்திரனும் அல்ல. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவுக்கு பயந்து உயிர் தப்ப பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போகிறான். நெடுநாளுக்கு பின் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறது. யாருக்காக பயந்தாரோ அவருடன் அன்பு பாராட்டி அநேக செல்வ சீமானாக பெயர்செபாவுக்கு கடந்து வருவதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, விரோதியான அண்ணனுடைய முகம் தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என கூறுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரை நீங்கள் நம்பியிருக்கிறீர்களோ, யார் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறியிருக்கிறார்களோ அவர்கள் கண்களில் தயை கிடைக்க ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்புங்கள். இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நிச்சயம் தருவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. நம்புவோம், ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வருடங்களிலும் மாதங்களிலும் காத்து காத்து எங்களுடைய கண்கள் பூத்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதா.